ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கோதை குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆப்பந்தாங்க. ரேஷன் அரிசியில் எப்படி பஞ்சு போல் சாஃப்டாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நமக்கு என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாங்க. இதில் நான் ஆப்ப சோடா மாவு கூட கலக்கலைங்க. அப்படியே அரிசி, ரேஷன் அரிசி, அப்புறம் நம்ம புழுங்கரிசி போட்டு தாங்க செஞ்சுருக்கேன் நான். பாருங்கள் எப்படி சாஃப்டாக எவ்வளோ மிருதுவாக வந்திருக்கு பாருங்கள். உள்ளே நல்லா உப்பி வந்திருக்கு பார்த்திங்களா, எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்திங்களா. இதை எப்படி நம்ம செய்யலாம், இன்னும் இது கூட என்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். மிக்சியில் தாங்க நாங்கள் அரைச்சிருக்கேன். பாருங்கள் எப்படி எல்லாம் எப்படி வந்திருக்கு பார்த்திங்களா, சூப்பராக வந்திருக்கு பார்த்திங்களா, பஞ்சு போல். இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கிளாஸில் இட்லி அரிசி தாங்க எடுத்துருக்கிறேன். ஒரு கிளாஸ் இட்லி அரிசி எடுத்திங்கன்னா அதே கிளாஸ்லேயே ரேஷன் பச்சரிசியும் ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை ஊற வைக்கணுங்க. ஒரு 5 மணி நேரமாவது கண்டிப்பாக ஊற வைக்கணும். பாருங்கள், இதே கிளாஸ் தான் நீங்கள் பச்சரிசி எடுக்கணும். இப்போ இது கூட கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்பூனில் வெந்தயம் போட்டுக்கோங்க. இதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கழுவி இதை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஏன் நம்ம தனித்தனியாக ஊற வைக்கிறோம்னா, பச்சரிசி நம்ம நல்லா 4-5 தடவை கழுவி க்ளீன் பண்ணுங்க ராசி. அப்போ தான் அதில் இருக்கிற கலரு எல்லாம் போகும். இன்னும் அதை அரிச்சு எடுக்கணும். அதில் கல் மண் அதெல்லாம் இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ பச்சரிசி பாருங்கள், ரேஷன் பச்சரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன். நான் அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புடச்சி தவிடு கீடு எல்லாமே எடுத்து வச்சுருங்க, புடச்சி எடுத்துருக்குங்க. இப்போ நம்ம தனியாக இதை ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு நீங்கள் அரிச்சிக்கோங்க. கல் மண்ணெல்லாம் இதில் இருக்கும். அரைக்கும் போது நம்ம சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதை நல்லா கழுவி இதையும் வச்சுருங்க. ஒரு 5 மணி நேரம் ஊறினா போதும். ஊறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு என்ன தேவைன்றதை பார்க்கலாம். பொருட்கள்: 1 கப்பு தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப்பு நம்ம வீட்டில் சாதம் வடித்த சாதம் இருந்ததுன்னா அது எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. நான் பாதி பாதியாக போட்டு இதோ பாருங்கள் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு 8 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணுங்க. நல்லா பொங்கி வரணும். நம்ம இட்லிக்கு மாதிரியே பொங்கி வரணும். அப்போ தான் புளிச்சு வந்தால் தான் ஆப்பம் ஊற்ற முடியும். நான் நைட் பண்ணி வச்சேன். ஒரு 7-8 மணிக்கு காலையில் தாங்க நான் ஒரு 7-8 மணிக்கு ஊற்ற போகிறேன். நம்ம எப்படி இட்லி மாவு புளிச்சு வருதோ அந்த அளவுக்கே இது புளிச்சு வரணுங்க. ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், தோசை மாவோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இதோடைய பக்குவம். இதில் நான் சோடா மாவுலாம் எதுவும் கலக்கலைங்க, அப்படியே தான் வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் ஒரு நான்ஸ்டிக் தாங்க எடுத்து வச்சுருக்கேன் கடாயி. இப்போ நீங்கள் அது ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிக்கோங்க. அதாங்க. இப்போ 2 பிடியும் பிடிச்சி அப்படியே ஒரு சொட்டுங்க. நடுவில் கொஞ்சம் நிற்கிற மாதிரி கொஞ்சோண்டு. அவ்வளோதாங்க. இப்போ வச்சு மூடிட்டிங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் வேகட்டுங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ஊற்றும் போதே நமக்கு தெரியும். அந்த பப்புள்ஸ்லாம் வரும்போதே நல்லா வரும்னு அர்த்தம். பாருங்கள் எப்படி பாருங்கள் எடுத்துக்கிட்டு வருது பார்த்திங்களா. நடுவில் அழகாக குண்டா அழகாக வந்திருக்கு பார்த்திங்களா. அவ்வளோதாங்க. அடுத்து ஒன்று ஊற்றுவோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு கரண்டி எடுத்தால் போதுங்க. இது சின்னதாக தான் இருக்கும் அப்போ கடாயி. பெருசாக இருந்தால் நீங்கள் வேணுன்னா பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க. ஒரு சொட்டி எல்லா பக்கமும் வர மாதிரி போட்டு நடுவில் கொஞ்சம் விட்டுருங்க. அப்படியே ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம இப்போது எடுத்து பார்க்கலாம். சீக்கிரம் வெந்துருங்க. இதுவும் பாருங்கள் எப்படி வந்திருக்கு பார்த்திங்களா. எவ்வளோ சாஃப்டாக, எப்படி ஓரெல்லாம் முறன்னு நடுவில் எவ்வளோ ஸ்பாஞ்ச் மாதிரி எப்படி அழகாக வந்திருக்கு பார்த்திங்களா. பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். எடுக்கிறதுக்கு உங்களால் கையால் எடுக்க முடியலன்னா ஸ்டிக் அடித்து எடுங்க. நல்லா அழகாக பாருங்கள். 4-5 ஊற்றி வச்சுருக்கேன். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ஒயிட்டாக இருக்குது, எவ்வளோ மிருதுவாக இருக்குது பார்த்திங்களா. நீங்களும் இதே மாதிரி ரேஷியோவில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வருங்க. இந்த அரிசியை இந்த ரேஷியோவில் 1க்கு 1 போட்டுக்கோங்க. பச்சரிசி 1னா புழுங்கரிசி 1 போட்டுக்கோங்க. சாதம், தேங்காய் இதெல்லாம் கலந்து நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள் பிச்சு பார்த்தா எப்படி இருக்குது பார்த்திங்களா. நல்லா இருக்குது பாருங்கள். ஓரெல்லாம் முறன்னு வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சுட்டு
எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிக்சியில் அரைக்கும்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், நீங்களும் மறக்காமல் சேர்த்துக்கோங்க. இந்த ஆப்பத்துக்கு தேங்காய் பால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.